தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். மாணவர் உரிமை காக்க, மாநில உரிமை காக்க, அரசியல் அமைப்பு சட்ட திரிப்புவாதத்தை தடுக்க இந்தியா முழுமையும் நீட் தேர்வையே முற்றாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திராவிடர் கழகத்தின் சார்பில் இன்று தமிழ்நாடு தழுவிய அளவில் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் மாண்புமிகு கி. வீரமணி அவர்களின் தலைமையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி ஒன்றிய அரசை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் அளவில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீட் ஒரு நீண்ட கால நோய், தமிழ்நாட்டினுடைய கல்வியை மட்டுமல்ல, இந்திய நாட்டின் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமுதாய மக்களின் கல்வியை பறிப்பது உட்பட, அதாவது உயர் ஜாதிக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கல்வி முறை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் நீட் தேர்வாகும். மருத்துவ கல்விக்கான தகுதி தேர்வு என்ற பெயரில் நீட் தேர்வு திணிக்கப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளில் அரியலூர் மாணவி அனிதா தொடங்கி இந்தியா முழுவதும் பல நூறு உயிர்கள் பலியாகி உள்ளன. பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் கல்வி கனவு பறிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தொடங்கிய எந்த ஒரு போராட்டமும் இதுவரை தோற்றதாக வரலாறே கிடையாது. இந்தியா முழுமையும் நீட் ஒழிக்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் உரை நிகழ்த்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் தொடக்கத்தில் ஒன்றிய அரசே, பிஜேபி அரசே, திணிக்காதே திணிக்காதே, நீட் தேர்வை திணிக்காதே, பறிக்காதே பறிக்காதே, மருத்துவ கனவை பறிக்காதே, கல்வியை வணிக பொருளாக்கும் நீட் தேர்வை ஒழித்து கட்டு, காவியை நாட்டில் திணிக்க பார்க்கும் பாஜகவே மூட்டை கட்டு போன்ற ஒளி முழக்கங்களுடன் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் தொடக்க உரையை திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூங்குன்றன் ஆற்றினார். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் உமா, மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில துணை செயலாளர் அரிமா அசாருதீன், பொது பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு, SDPI கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் AK ஹரீம், மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் M யாகூப், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் நிஜாமுதீன், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் G செல்வா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தென் சென்னை மாவட்ட செயலாளர் SK சிவா, மதிமுகவின் அரசியல் ஆய்வு மைய செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைத் தலைவர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு குழு தலைவர் மேனாள் மாநிலங்களவை உறுப்பினர் TKS இளங்கோவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையை நிகழ்த்தினர். நீட் தேர்வு நாம் கடந்து வந்த பாதை என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. நீட் தேர்வு தொடக்கத்திலிருந்து இப்போது வரை திராவிடர் கழகத்தின் சார்பில் என்னென்ன போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன, திராவிடர் கழகம் எந்த போராட்டத்தை எடுத்தாலும் அது வெற்றி பெறாமல் இல்லை என்பதற்கான பல்வேறு சான்றுகள் இந்த தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீட்டுக்கான முதல் சட்ட திருத்தம் வருவதற்கு முதன்மை காரணம் தந்தை பெரியாரும் இந்த இயக்கமும் தான். இந்தியாவிலேயே 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்திய அரசியலமைப்பு சட்ட 9வது அட்டவணை பாதுகாப்பதோடு தமிழ்நாட்டில் நிலைக்கிறது என்றால் அதற்கு அடித்தளமும் ஆணிவேரும் திராவிடர் கழகம்தான். அகில இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு 42 மாநாடுகளும் 16 போராட்டங்களையும் நடத்தி வெற்றி பெற்ற இயக்கம் இந்த திராவிடர் கழகம்தான். எம்ஜிஆர் கொண்டு வந்த பிற்படுத்தப்பட்டோருக்கு வருமான வரம்பு விதித்த ஆணையை முறியடித்ததிலும் சரி, அவர் திணித்த நுழைவுத் தேர்வை வீட்டுக்கு அனுப்பியதிலும் சரி, திராவிடர் கழகத்தின் பங்கு என்பது மகத்தானது. நீட் என்னும் சமூக நீதிக்கு எதிரான திணிப்பினை என்றைக்கு அது தலை காட்டியதோ அந்த நாள், அந்த கணம் முதல் உடனடியாக திராவிடர் கழகம் வழக்கம் போலவே தனது போர்க்குரலை எழுப்பியுள்ளது. பிரச்சார புயலை முடுக்கிவிட்டது. நீதி கேட்டு நீதிமன்றங்களை கட்டமைத்து போராட்டங்களை நடத்தியுள்ளது. 2020
தமிழ்நாடு முழுவதும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் தலைமையில் 2700 கிலோமீட்டர் இருசக்கர வாகன பரப்புரை பயணம் மேற்கொள்ளப்பட்டது. 2022 நாகர்கோவில் முதல் சென்னை வரை நீட் மற்றும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மீண்டும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் தொடர் பிரச்சார பயணம் என்று இன்னும் எத்தனையோ போராட்டங்களையும் பிரச்சாரங்களையும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இது தொடர்பான பல்வேறு செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என மகாராட்டிர நவநிர்மாண் சேனா கட்சியின் தலைவர் ராஜ் தாக்கரே வலியுறுத்தியுள்ளார். தேசிய தேர்வு முகமை மாற்றாக புதிய அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அல்லது அந்த அமைப்பை மறுசீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு மறு தாக்கல் செய்துள்ளது. ஒன்றிய பாஜக அரசு பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலையை உயர்த்தியதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் சட்டமன்ற விதிகளை மீறியுள்ளதாக மூத்த வழக்குரைஞர் பி. வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்ய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டாடா எலக்ட்ரானிக்கல் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் அரசு ஊழியர்கள் இனி வாரம் 2 நாள் வீட்டிலிருந்தே பணி செய்ய வேண்டும் என்பது உட்பட டெல்லி அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய 2026ஆம் ஆண்டுக்கான இளநிலை நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் இந்த முறைகேட்டின் முக்கிய சூத்திரதாரியும் வினாத்தாள் தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றிருந்தவருமான வேதியியல் பேராசிரியர் பி.வி. குல்கர்னியை மத்திய புலனாய்வு அமைப்பு புனேவில் வைத்து அதிரடியாக கைது செய்துள்ளது. பாஜக அரசு எளிய மக்களின் வயிற்றில் கை வைத்துள்ளது என்று தொல் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு ஒழியாத வரை நம் பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தனது சமூக வலைதள பக்கத்தில் விமர்சித்துள்ளார். அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தி தெரிவித்து வரும் நிலையில் தற்போது அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்களுடன் பகிரங்கமாக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றுடன் 5 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. புதிய அரசு மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஆட்சியை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 140 மணி நேரத்திற்குள் மாநிலம் முழுவதும் சுமார் 24 கொலைகள் அரங்கேறியுள்ளது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள், உரைகள், கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி, வணக்கம்.